ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடேசன் புதுசா ஒரு வண்டிய வாங்கிக்கிட்டு வந்து வீட்ல அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. "இதுதான் என்னோட வண்டி. என்னைய வெட்டியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாரு நான் சொந்தமா வண்டியே வாங்கிட்டேன்." அப்படின்ன உடனே, "என்ன வாடகை வண்டியில பேர் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, "யாருதுடா வாடகை வண்டி? காசு குடுத்து வாங்கியிருக்கேன். இது என்னோட சொந்த வண்டி. இதுக்கு நான் தான் ஓனர்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கு உனக்கு ஏது காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம தாலியை வச்சு அடமானம் வச்சு தான் இந்த வண்டியே வாங்கியிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கேன், மீதி 4 லட்சம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாப்புல. நாங்கள் எதுக்கு கொடுக்கணும், நான்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க 4 பேரும் அப்படின்னு நம்ம நடேசன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ ஃபைனான்ஸ் பண்ண அந்த கார் உரிமையாளர் அந்த வண்டியோட உரிமையாளர் அங்கே வராப்புல. இவங்க 4 பேர் தான் இந்த இதுக்கு மீதி காசு கொடுப்பாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல நடேசன். என்ன செய்யறதுனே தெரியாம அவங்க 4 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அப்படியே வானதியை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வானதி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால வானதியோட தாய் மாமனை கூப்பிட்டு வச்சு வானதிக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் வானதியை கூப்பிட்டு கேட்குறாப்புல. வானதியும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்காப்புலையாட்டுக்கு. ஸோ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. வானதி எனக்கும் சம்மதம் தான், அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிடுது. ஸோ இது எங்கே போய் இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஸோ கடைசியாக நம்ம சோழனும் நிலாவும் வக்கீலை பார்க்க போயிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் வருது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் டைவர்ஸ் வேணாம்னு சொன்னால் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வா சோழன் ஃபோன் பேச வெளியே போகிறப்ப நம்ம நிலா வக்கீல்கிட்ட, எனக்கு டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்த்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே, நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா டைவர்ஸை வேணான்னு சொல்லிடுவாங்க, கோர்ட்லேயும் இந்த கேஸ் முடிஞ்சிடும், எதாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்லேயே போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இது நம்ம சோழனுக்கு தெரியாது இல்லையா. சோழன் ரொம்ப சோகமாக வானதியை அழைச்சிக்கிட்டு, சரி நிலாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.